தீ விபத்து ஏற்பட்ட குடியிருப்புக்கு அருகே மருத்துவ முகாமிற்கு மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்த 8 பேருக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. வடபழனி தீ விபத்தில் உயிரிழந்த 2 குழந்தைகளின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்று பெற்றோர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை இழந்த பெற்றோரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. அப்போ இறந்த 2 சிறுவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அதை மட்டும் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அனுப்புறதுக்கான ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளில் நம்ம இந்த காவல்துறை என்கொயரியோட அந்த ரிப்போர்ட் வந்தவுடன் உடனே அதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்து அவங்களோட கோரிக்கையும் சட்ட ரீதியாக மனதில் வைத்து எந்த ஒரு விதத்திலும் அவங்க புண்படுத்தாமல் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த சட்ட ரீதியாக அவங்களோட மனது புண்படுத்தாமல் எப்படி பண்ண வேண்டும் குழந்தைகளுக்கு அதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களோட சென்டிமெண்ட்ஸை மனதில் வைத்துக்கொண்டு நல்ல முடிவு எடுத்து அவங்கள திருப்திகரமாக வீட்டில் அனுப்பாங்க. இதற்கான இலவசமாக இந்த அமரர் ஊர்தியில் அதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோங்க.